ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் குரங்குகளோட அட்டகாசம் நாளுக்கு நாள் நிறையா ஆகுது. எதனால் இப்படி நாளுக்கு நாள் அதிகமாகுது பார்க்க போகிறோம். ஏன்னா குரங்குகள் காட்டில் தான் இருக்கும். காடை ஒட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வீடுகள் இருக்காது. அதனால் குரங்குகள் காட்டையே இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. காட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட காடை தாண்டி வீடு ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தை 1 கிலோமீட்டரில் கூட நிறைய இடங்களில் வீடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சு, மிருகங்கள் எல்லாமே இந்த குரங்குகள் காட்டில் மரங்களில் இருக்கும். பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கு அப்படி வருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடுகளுக்கெல்லாம் ஏன் வருது, அது மரத்தில் தானே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மரங்களெல்லாம் நிறைய வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ குரங்குகள் சாப்பிட்ற இலைகள், அதுக்குண்டான பழங்கள் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அப்போ அது சாப்பாடுக்கு என்ன பண்ணும், அப்போ பக்கத்தில் உள்ள வீடுகளில் எங்கேயாவது சாப்பாடு இருக்கா பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காடுகளில் பார்த்தோன்னா நிறைய ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு காடுகளில் தான் ரோடு போட்டிருக்காங்க. ஒரு ஊர் அப்போ காட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தோன்னா குரங்குகள் கூட்டம் கூட்டமாக இருக்குன்ட்டு சும்மா இருக்காமல் அந்த குரங்குகளுக்கு பூரா சாப்பாடு போடுறாங்க. அப்போ என்னாச்சு, பொதுவாக இயற்கை எப்படி இருக்குன்னா, அந்த குரங்குகள் பூரா மரத்துலேருந்து பழங்களை பறித்து சாப்பிடும்போது பாதி சாப்பிடும், பாதி கீழே கொட்டும்போது நிறைய அந்த விதைகள் பட்டு மழை பெஞ்சோடனே ஏகப்பட்ட செடிகள் மரமாக காடுகள் உருவாகும். ஆனால் அதுக்கெலாம் சான்ஸே இல்லாமல் என்னாச்சு அப்படின்னா, இந்த ரோடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய போகும்போது வரும்போது சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ அந்த குரங்கு என்ன நினைக்கிது, நம்ம மரத்தில் ஏறி பண்ண அவசியமே கிடையாது, அப்போ ரோடு ஓரமாகவே சும்மாவே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரங்குகள்லாம் கூட்டம் கூட்டமாக ரோடு பக்கத்துலேயே நிற்கிது. அப்படியே அவங்க தர சாப்பாடை சாப்பிட்டு போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பழங்களை பறிச்சாதான் காடுகள் உண்டாகும் கீழே விழுந்து. அப்போ ஒரு காடு உருவாக காரணமே இருக்காது. காடு உருவாகாது. இப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மதுரா, பிருந்தாவன்லாம் பார்த்தீங்கன்னா, பிருந்தாவன்லாம் குரங்குகள் அட்டகாசம் தாங்க முடியாது. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். மொபைலு, பர்ஸு, ஹேண்ட்பேக்கு, ஏன் அதெல்லாம் தூக்கிட்டு போனால் அங்கே குரங்குகள் அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கும்போது அவங்க சும்மா இருக்காமல் நிறைய பேர் அதுகளுக்கெல்லாம் பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. பழங்கள்லாம் கொடுக்கும்போது என்னது, பழங்களை வாங்கி சாப்பிடும். அப்போ இன்னும் நிறைய பேர் வராங்க. அப்போ இவங்க இன்னும் நம்மளுக்கு சாப்பிட்ற பொருள் இன்னும் இருக்குமோ, இவங்கள்ட்ட இன்னும் பழங்கள் இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் பர்ஸு அது இது எல்லாம் பிடுங்குது. மொபைல் கூட கையில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மொபைல் கூட சாப்பிட்ற பொருளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பிடுங்குது. கடிச்சு பார்த்து சொல்லுது. அப்புறம் கண்ணாடியை ஃபுல்லாகவே மதுரா, பிருந்தாவில் கண்ணாடியே போட மாட்டாங்க. ஏன்னா பிடுங்கிரும். எங்கே கண்ணாடி பிடுங்கி போச்சு. நாங்கள் பிருந்தாவன் போவோம், மொபைல் திருடு போயிடுச்சு. சரி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் உட்காந்துருந்தோம். அப்போ பெரிய குரங்கு பொண்ணோட கண்ணாடி அப்படியே பிடுங்கிட்டு போயிடுச்சு. இதை பார்த்துட்டு அலறினா, ஐயோ குரங்கு இப்படி கண்ணாடியை பிடுங்கிட்டு போயிடுச்சுன்ட்டு அப்படியே கண்ணுலேருந்து பிடுங்கிட்டு போய் அப்படியே பின்னாலே போனோம். ஓடி போய் ஃப்ரூட்டி வாங்கிட்டு வந்தோம். 2 ஃப்ரூட்டி வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா தனியாக மட்டும் இருந்துச்சுன்னா அது கண்ணாடியை கீழே போட்டுரும். ஆனால் அது பார்த்திங்கன்னா மேலே ஏறி போயிடுச்சு. மேலே ஏறி சின்ன குரங்குல கொடுத்துச்சு. அது பைப்புடியே இறங்கி ஏறிச்சு. ஒரு ஃப்ரூட்டி கொடுத்தோம், வேறு ஏதோ குரங்கு எடுத்துச்சு. அப்புறம் மறுபடியும் 2வது ஃப்ரூட்டி வாங்கிட்டு சொன்னாங்க. 2வது ஃப்ரூட்டி வாங்கி கொடுத்தோம். அப்போது பார்த்தீங்கன்னா அது லென்ஸை பிச்சு மேலேயே வச்சு போட்டுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா குரங்குகளோட அட்டகாசம் நாளுக்கு நாள் போட்டுருக்கு. அப்போ அது என்ன வாயில் வச்சு கடின்னு கடிக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் குரங்குகள் கட்டுக்கட்டாக பணத்தெல்லாம் தூக்கிட்டு போகுது. அதுகளுக்கு தெரியாது இது பணம், இது கண்ணாடி, இது மொபைலு அப்படின்னு தெரியும். அதுகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, நம்ம சாப்பிட்ற பொருளாக இருக்குமோ. நிறைய பழங்கள்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தினால இதுவும் ஒரு சாப்பிட்றது நினச்சி தான் வாயில் கடிச்சிட்டு அப்புறம் இது ஒன்றும் இல்லை அப்படின்னு தூரப்படும். இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் குரங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் ரோடு ஓரமாக இருக்கும், நிறைய குரங்குகள்லாம் வருது. கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, தவறி ஸ்பீடாக வரும்போது இங்கேயும் கிடைக்குமோ வரும்போது வாகனங்களில் கூட அடிபட்டு போயிடுது. அதனால் ரோடுகளில் இருக்கிற இடத்துல நிறைய இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு. நீங்களும் எங்கே பார்த்தாலும் இந்த குரங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க, அது இயற்கை அதே மரத்தில் பறித்து சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரோடுகளில் வரும்போது திடீர்னு வாகனம் வந்தால் நிறைய அடிபட்டு போயிடுது. அதனால் கொடுக்காதீங்க. எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்குறதில்ல. நிறைய பேர் அதை மீறி கொடுக்குறாங்க. அப்போ குரங்குகள் வரும்போது அடிபட்டு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அதனோட இயற்கையே அது மறந்துடுது. நம்ம மரத்து மேலே ஏறினா தான் நமக்கு பழங்கள் கிடைக்கும், நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறதே மறந்துடுச்சு. அப்போ பசி அப்படின்னா இந்த ரோட்டு ஓரத்தில் நிற்போம், போகிற வரவங்க யாராவது நமக்கு பழம் தருவாங்க, அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையே அந்த இது மறந்துடுது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அந்த பக்கம் கூட்டமாக மான்கள் இருக்குது. நிறைய பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ எல்லோரும் சொல்லியிருக்காங்க, பழம் கொடுக்காதீங்க அப்படின்னு. அங்குள்ளவங்க எவ்வளோவே சொன்னாலும் கேட்குறதில்ல. அப்படி தான் கொடுப்போன்னு கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த மான்கள் அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டுக்கு ஏங்கி அப்புறம் அடிமையாக ஆகிடுறது. இப்போ பொதுவாக மான்கள் மட்டும் கிடையாது, எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவாக பழங்கள் மட்டும்தான் சாப்பிடும். அப்படின்னா அந்த குரங்குகள் என்னாச்சு, பழங்கள் தான் சாப்பிடும் அப்படின்னா அது ஓரமாக இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா
நிறைய பேர் வந்து பழங்களே கொடுக்கறதில்ல. பொதுவாக பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ப்ரெட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு 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 வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட், இனிப்பு இந்த இனிப்புகளுக்கெல்லாம் ஒரு அடிமையாகிடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மரத்தில் உள்ள பழங்கள் வந்து வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிஸ்கட்டு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போனதுக்காக இது மறுபடியும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள் தரமாட்டாங்களா அப்படிங்கிறது அதனாலே வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து குரங்குகள் வந்து இயற்கையாக மரத்துலேருந்து பறித்து தான் வந்து சாப்பிடணும். அதனால் எங்கே குரங்குகள் கிடையாது, எந்த ஒரு குரங்குகளோ மானோ நீ காட்டுக்குள்ளே போகும்போது உரமாக இருக்குது அப்படின்னா எக்காரணம் கொண்டு அதுக்கு சாப்பாடே கொடுக்காதீங்க. அதுமாதிரி நீங்கள் மட்டும் போய்கிட்டே இருங்க. ஏன்னா அதுக்கு தெரியும் கடவுள் வந்து படைச்சிருக்காரு. இயற்கையாக தான் அதே மரத்தில் ஏறி வந்து பறித்து வந்து சாப்பிட்டுக்கும். அப்போ தான் காடு வந்து உருவாகும். இருக்கிற காடை வந்து பார்த்தா அழிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டம். அழிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்காது. மரங்கள் இருந்தால் தான் நம்மளால் சுவாசிக்க முடியும். அதனால் நீங்கள் சாப்பாடு கொடுக்காதீங்க. அப்போ அது ரோட்டுக்கே வராது. மரத்தில் பறித்து பறித்து வந்து சாப்பிட்டுக்கும். எந்த ஒரு மிருகத்தை பார்த்தாலும் சாப்பாடு கொடுக்காதீங்க. நிறைய இடங்களில் போர்டு போட்டிருக்காங்க. அதையும் மீறி தான் கொடுக்காதீங்க. அது கொடுக்காதீங்க, ரொம்ப தவறான ஒரு செயல். அதனால் குரங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள்ட்டேருந்து கொடுக்கறதுனால தான் இங்கேயும் சாப்பாடு கிடைக்குமோ பிடுங்குறதுனால தான் என்னாச்சு அப்படின்னா நிறைய இடத்துல வந்து மனிதர்களுக்கும் இருக்கும் மோதல் வந்து உண்டாகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கை பார்த்தோன்னே எல்லோரும் பயப்படுறாங்க. சில பேர் வந்து அடிக்க போகிறாங்க. ஐயோ இதான் பிடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்க போகிறாங்க. இதெல்லாம் எதனால் அப்படின்னா கொடுக்கறதுனால தான் ஆச்சு. இப்போ கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஒருத்தர் கொடுக்க கண்டி தான் அது வந்து என்ன நினைக்குது, எல்லா இடமும் சாப்பாடு தான் கூட்டம் கூட்டமாக அது வந்து சாப்பிட்ற பொருளை தேடி வந்து வருது. அப்போ சைடில் ஓடும்போது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு வீடுகள் தந்துட்டு தான் வீட்டுக்கு யாருமே எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் தரனா நேரம் மாட்டாங்க. அது அப்படியே வந்து போயிடும். வந்து பழம் இதாக எடுத்துகிட்டு போயிடும். அதுமாதிரி பால்கனியில் வரும், துளியெல்லாம் எடுத்து போடும். நிறைய அட்டகாசம் குரங்குகள் வந்து நிறைய அட்டகாசம் பண்ணும். அப்புறம் டேங்கில் வந்து தண்ணி இருக்குது அங்கெல்லாம் போட்டு மதுரா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் மூடி எடுத்து ஃபுல்லாக உள்ளவே வந்து குளிச்சிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னா யார் வந்து சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா அங்கேயும் காடுகள் பக்கத்துலேயே நம்ம வீடுகள் இருக்கிறனால தான் நிறைய இடத்துக்கு வருது, எல்லாரையும் தொந்தரப்படுது. அதனால் எங்கே எந்த மிருகத்தை பார்த்தாலும் எதுவுமே வந்து கொடுக்காதீங்க, சாப்பாடு வந்து கொடுக்காதீங்க. இயற்கை என்ன உண்டோ அதுகளுக்கு தெரியும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பறித்து சாப்பிட்றதுக்கும் கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. இயற்கையாக வந்து சாப்பிட தெரியும். நீங்கள் எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் போகிற இடம் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குரங்குகள் தான் கூட்டம் கூட்டமாக இருக்கும். ஆனால் ஒன்று பண்ணால் சோத்தில் உட்காந்துக்கும் உரமாக போயிடும். ஏன்னா யாருமே கொடுத்து பழக்கம் இல்லை. யாருமே இங்கே யாரும் சாப்பாடு கொடுக்கறது பழக்கம் கிடையாது. சுகத்தில் வந்து உட்காந்துருக்கும். அப்படியே நம்ம மட்டும் பேசாமல் போயிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அங்கங்கே சோத்து மேலே உட்காந்துருக்கும். ஒரு சில இடத்துல பழம் நிறைய வச்சு உட்காந்துருப்பாங்க. அந்த பழத்தை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து தவறான ஒரு செயல் தான். ஆனால் நிறைய இடத்துல பழத்தை வச்சு உட்காந்துருக்காங்க. அப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விலைய வாங்கி வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சில இடங்கள் இங்கெல்லாம் வந்து முக்கியமான இடம்லாம் அப்படியே வந்து போயிடும். அதனால் என்றைக்குமே எதையும் பார்த்தாலும் வாங்காதீங்க. பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லியில் எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக குரங்குகள் வந்து இருக்கும். எல்லா இடமும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய குரங்குகள் இருக்கும். பார்த்து நான் போகும்போது எங்கே குரங்குகள் வந்துருவோம் பயந்துதான். மேலே வந்து 2 குரங்கு உட்காந்து இன்னொரு இடத்துல பக்கத்துலேயே கோயிலுக்கு வந்து போகும்போது தான் எடுத்தது. நிறைய இருக்கும். ரொம்ப யாருக்கு நிறைய இடங்களில் கொடுக்கறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது தனக்கு கிடைக்கும்னு நினச்சி வருது. அந்த பிஸ்கட்டு, ப்ரெட்டு அதெல்லாம் வந்து இப்போ வந்து மரத்தில் வந்து கிடைக்காதெல்லாம் நம்ம கொடுக்கறனால சாப்பிட்டு சாப்பிட்டு அது பழகி போனதால் நிறைய வேறு மனிதர்கள் வந்து இதெல்லாம் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக்கை வந்து பிடுங்குது, கையில் உள்ள எல்லாத்தையுமே பிடுங்குது. அப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னா அது மட்டும் மரத்தில் பழங்களை வந்து சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கொடுக்க கண்டு தான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பிஸ்கட் கிடைக்காதா, ப்ரெட்டு கிடைக்காதா அது அப்படின்னு சொல்லி வருது. அதனால் எதுவும் ரோட்டு பக்கத்தில் எங்கே ஒரு இது பார்த்தாலும் சரி கொடுக்காதீங்க. ரொம்ப கவனமாக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். நான் இந்த போயிடும் பாருங்கள். இது வந்து திருப்பதி கோயிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து போனேன். 8 கிலோமீட்டர் போனேன். அப்போ 2 பக்கமும் நிறைய காடுகள் தான். இங்கே ஏராளமான குரங்குகள் கூட்டம் கூட்டமாக வந்து இருக்கும். இப்போ நான் போகும்போது அந்த சைடு இந்த சைடு அந்த பக்கம்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து குரங்குகள் இருக்குது. எப்போவுமே இந்த இடத்துலாம் குரங்குகள் இருக்கும்.